வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். யூஸ்வலா நமக்கு இமேஜஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட் எதுவும் தேவைன்னா நம்ம டைப் பண்ணி தான் எடுப்போம். பட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிளா காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி எடுக்கிற நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக். நாம நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சிருப்போம். இந்த டைமில் நம்ம நிறைய கண்டென்ட் சர்ச் பண்ணி எடுத்திருப்போம். அப்படி நம்ம சர்ச் பண்ணி எடுத்த கண்டென்ட்ஸ் நமக்கு தேவையான முக்கியமான நோட்ஸ் சம்டைம் இமேஜ் ஃபார்மேட்டில் தான் நம்மகிட்ட இருக்கும். அந்த இமேஜில் இருக்கிற நோட்ஸ், அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம பார்த்து டைப் பண்ணி எடுத்திருப்போம் அல்லது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி எடுத்திருப்போம். பட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி பண்ணலாம்னு நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்றையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் எந்த இமேஜிலேருந்து டெக்ஸ்ட் காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்சர்ட்டில் கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், திஸ் டிவைஸ் இதில் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் டிரெக்டரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ணிக்கொண்டோம், ஆனால் இந்த இமேஜ் மூவ் பண்ண முடியாதவாறு இருக்குது. ஸோ இந்த இமேஜை உங்களுக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ண வேணும்னு சொன்னால் கிராப் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போது இந்த இமேஜ் மூவ் பண்ணக்கூடியவாறு இருக்கும். நான் சென்டரில் வச்சுக்கொள்கிறேன். அடுத்தது நம்ம இந்த க்ராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவை தவிர ஏனைய பகுதிகளை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் தான் கரெக்ஷன்ஸ். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட இமேஜோட பிரைட்னஸ் அண்ட் ஷார்ப்னஸ் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜை நீங்கள் பார்க்கலாம், அதில் பேக்ரவுண்டும் சரி டெக்ஸ்ட்டும் சரி கிளியராக இருக்கிறதால கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குமென்று சொன்னால் அதோட ஷார்ப்னஸ் அண்ட் பிரைட்னஸ் ரெண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தந்திருக்கிறாங்க, அதே போல் பிக்சர் கரெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இதுவும் தந்திருக்கிறாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க மெனுவலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த இந்த வேர்ட் ஃபைலை பிடிஎஃபை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள், சேவ் ஆஸ், ஒரு டெஸ்டினேஷன் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டெஸ்க்டாப் கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே ஒரு நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. சேவ் ஆஸ் டைப் இதில் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பிடிஎஃபாக சேவ் ஆகிட்டுது. க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வேர்ட் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். எகெயின் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வியூவில் கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்க்கலாம் அவுட்லைன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஷோ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. இன்சர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இங்கே நம்ம சேவ் பண்ண பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொண்டேன். இங்கே ஒரு பெர்மிஷன் கேட்குது, அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுற பிடிஎஃப் ஃபைலை எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, பிடிஎஃப் ஃபைல் எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அவுட்லைன் வியூவை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்ம அந்த இமேஜில் இந்த டெக்ஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணி எடுத்திருக்கிறோம். அதாவது எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.